نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وتلك الأمثال نضربها للناس وما يعقلها إلا العالمون صدق الله العلي العظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 11வது தராவீகை நிறைவேற்றி அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பெயர் அருள் என்றென்றும் நிறைவாக எப்பொழியட்டுமாக. அருமையான சகோதரர்களே, இந்த உலகை வியப்பில் ஆழ்த்திய இஸ்லாமிய அறிஞர்களின் வரிசையில இன்றைய தினம் நசீருத்தீன் தூசி என்கிற வானியல் அறிஞரை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அவர் ஈரான் நாட்டை சார்ந்தவர். நேற்று ஈரானின் மீது போர் தொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பல நாடுகளுக்கும் பரவி இருக்கிறது. பல நாடுகளிலும் இருக்கிற மக்கள் ஒரு இரவையும் அச்சத்தோடு கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மிக அநியாயமான முறையில், அநாகரீகமான முறையில் இந்த போர் தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதிக்கத்தின் வெறியாட்டத்தில் இந்த யுத்தத்தை இஸ்ரேல் நாடும் அமெரிக்க அரசாங்கமும் தொடங்கி இருக்கிறது. அல்லாஹு தாலா அதை முடித்து வைப்பானாக. அதிலே நியாயம் இருக்கிற முஸ்லிம்களுடைய பக்கம் அல்லாஹு தாலா வெற்றியை தந்தல் புரிவானாக. முஸ்லிம்களுடைய வரிசையை அல்லாஹ் ஒற்றுமைப்படுத்துவானாக. அவர்களை எதிரிகளுடைய சூழ்ச்சிகளிலிருந்து அல்லாஹு தாலா பாதுகாத்தல் புரிவானாக. பாரசீக நாடு, பாரசீகம்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற ஈரான் நாடு உலகத்துக்கு நிறைய அறிஞர்களை கொடுத்திருக்கிறது. அறிஞர்களில் ஒரு பெரும் பட்டாளத்தை கொடுத்திருக்கிறது. சாதாரணமா இன்னைக்கு ஈரானை பத்தி பொது அரங்கில பேசுகிற போதெல்லாம் அதை ஒரு பிற்போக்குத்தனமான, அடிப்படை மோகம் கொண்ட ஒரு நாடு, அங்கே மக்களுக்கு உரிய உரிமைகளும் மரியாதைகளும் தரப்படுவதில்லை அப்படின்னு சொல்லித்தான் ஒரு பொதுவான பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அது ரொம்ப பொய்யான, அவதூறான ஒரு பிம்பம். அந்த நாட்டில் அறிவியல் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை இன்றும் அது நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா என்ன சொன்னாலும் வாய்ப்புற்றி கேட்டுவிட வேண்டிய சூழ்நிலையில் நம்முடைய இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடுகளே இருக்கிற சூழலில் ஈரான் அதை எதிர்த்து நிற்கிறது. அதற்கு எதிராக தன்னுடைய அறிவு பலத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. இதை நாம் பார்க்கிறோம். இந்த ஈரானுடைய அறிவு பலம் என்பது இன்று நேற்று உள்ளதல்ல. பாரம்பரியமாகவே அந்த இனம் அறிவார்ந்த ஒரு இனம். பாரசீகம் இனம் என்பது பாரம்பரியமாகவே அறிவார்த்தமான ஒரு இனம். நம்ம நாட்டுல இந்த ஆரியர்கள், பிராமணர்கள்லாம் சொல்றோமா இல்லையா? இவங்கெல்லாம் அங்கிருந்து வந்தவங்க தான். அந்த பகுதியிலிருந்து இங்க வந்து குடியேறியவர்கள் தான். இவங்கள்ட்டையும் அந்த அறிவு திறன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அது அந்த மண்ணினுடைய குணம், அறிவார்த்தமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது. அதனால நிறைய அறிவாளிகள் அங்கே தோன்றி இருக்கிறார். பாரசீக அறிவாளிகள்ல இன்ன வரைக்கும் உலகத்தை வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய, உலகத்தில் தாக்கம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய, பல துறை வித்தகராக இருக்கிற ஒரு அறிஞர் தான் நசீருத்தீன் தூசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அறிஞர். இவர் என்ன சொல்லுவாங்கன்னா, நடமாடும் கலை களஞ்சியம் என்று சொல்வார். இவரை நடமாடும் கலை களஞ்சியம் என்று அவரை பாராட்டுவார். அந்த அளவுக்கு அறிவு திறன் படைத்தவர்.
இவருடைய சிறப்பை சுருக்கமா ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு நான் 2 செய்தி சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்க. தூசிங்கிறவர் எப்படிப்பட்டவர்னா, நம்ம சூரிய வருஷம் இருக்கு இல்லையா, ஒரு வருஷம்ங்கிறது எத்தனை நாள்? 365 நாட்கள், 5 மணி நேரம், 49 நிமிஷம். இதுதான் ஒரு வருஷம்னு கணக்கு வச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு நசீருத்தீன் தூசி தான். இது ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கிட்டா அவருடைய சிறப்பு நமக்கு புரியும். சூரிய ஓட்டத்தின்படி ஒரு வருஷம் என்பது இத்தனை நாட்கள், இவ்வளவு நேரம், இவ்வளவு நிமிடங்களை கொண்டது என்று கண்டுபிடிச்சு சொன்னவர் நசீருத்தீன் தூசி. இது நம்ம சொல்றோம், சும்மா பெருமைக்கு சொல்றோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது அவர் சொன்னது. அவர் சொன்னதை இந்த உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாக. 2வது ஒரு விஷயம், நிலவு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? நிலவுல என்ன இருக்கு? நம்ம நிலாவை காட்டும் போது என்ன நமக்கு தெரியுது? நிலால பள்ளம் பள்ளமா தெரியுது இல்லையா? இந்த ஒவ்வொரு பள்ளத்துக்கும் பேர் வச்சிருக்காங்க. அதுல ஒரு பள்ளத்துக்கு சுமார் 60 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு பள்ளத்துக்கு தூசி நசீருத்தீன் என்று பள்ளம் என்று பெயர் வைத்திருக்கிறார். நிலாவில் இருக்கிற ஒரு பள்ளத்துக்கு நசீருத்தீன் தூசி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவருடைய பெருமை, அவருடைய சாதனை எந்த அளவுக்கு என்பதை நாம கருத்தில் கொள்ளலாம் இல்லையா? சராசரியா அப்படி ஒருத்தருக்கு பேர் வச்சிருவாங்களா? இன்னொன்னு, கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போது நிறைய, முதல்ல சில கோள்கள் தான் சொன்னாங்க, 11 12 கோள்கள் இருக்கிறதுன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய கோள்கள் இருக்கிறது அப்படின்னு, வெள்ளி, சந்திரன், செவ்வாய் எல்லாம் நிறைய கோள்கள் கண்டுபிடிச்சாங்க. அந்த கோள்களின் வரிசையில சோவியத் ஒரு கோள் கண்டுபிடிச்சது. அந்த கோளுக்கு தூசி என்று பெயர் வைத்தார். நசீருத்தீன் தூசி என்று பெயர் வைத்தார். இந்த 2 விஷயங்களும், ஒண்ணு, நிலாவில் இருக்கிற ஒரு பள்ளத்திற்கு நசீருத்தீன் தூசியினுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும், பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கோளுக்கு தூசி என்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்பதும் இவருடைய மதிப்பு எவ்வளவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள போதுமானது. இப்ப 2 விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோ. ஒரு வருஷத்துக்கு இத்தனை நாட்கள் அப்படிங்கிறத அடையாளம் காட்டினவரு நசீருத்தீன் தூசி. வானியலில் அவர் செய்த சாதனைகளுக்கு உலகம் இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிற அறிவா இதாக இவ்வளவு பேர் இருக்கு. இன்னும் ஒரு விஷயத்தை நான் அவருடைய சிறப்பை விளங்கிக்கிறதுக்காக நான் சொல்றேன். வானியலை ஆய்வு செய்வதற்கு வான ஆராய்ச்சி கூடங்கள், கோளரங்குகள் இப்ப வைக்கிறாங்களா இல்லைங்களா? இந்த ஆராய்ச்சி கூடத்தை முதல்ல வச்சது முஸ்லிம் அறிஞர்கள் தான், அப்பாசிய அறிஞர்கள். அந்த வரிசையில நசீருத்தீன் தூசியும் ஒரு பெரிய கோளரங்கு வச்சாரு. நான் இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி பின்னாடி சொல்றேன். அந்த கோளரங்கை பார்த்து தான் உலகத்தில் பல பாகங்களிலும் மக்கள் வானத்தை ஆய்வு செய்வதற்காக, வானத்தினுடைய நட்சத்திரங்களை எல்லாம் பார்ப்பதற்காக கோளரங்குகளை கட்டினார்கள். அப்படி கட்டப்பட்ட ஒரு கோளரங்கம் தான் டில்லியில் இருக்கிற சந்தர் மந்திர் என்கிற கோளரங்கம். இன்னைக்கு அதெல்லாம் எங்க வரும்னா, நீங்க பேப்பர்ல டில்லியில ஆர்ப்பாட்டம் செய்யறது அப்படின்னு சொன்னாலே சந்தர் மந்திர் பகுதின்னு போடுவாங்க. படிச்சிருக்கீங்களா? டில்லியில எந்த ஆர்ப்பாட்டமும் இந்த சந்தர் மந்தர் பகுதியில நடக்கும். நம்ம இந்த ஒரு தடவை நடந்த ஆர்ப்பாட்டத்துல நாங்க அங்க போய் கலந்துருக்கோம். நான் சந்தர் மந்தர்ல போய் அங்க ஆர்ப்பாட்டத்துல பங்கேற்று இருக்கிறோம். அப்போ கொஞ்சம் பெருமையா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, காலங்காலமா இந்தியால ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கு பெயர் பெற்ற இடம் எந்த இடம் தான்? இந்த சந்தர் மந்தர் தான். அங்க ஆர்ப்பாட்டத்துல உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெருமையா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். அந்த இடம், அங்க சந்தர் மந்திர் அப்படின்னு ஒரு வானாராய்ச்சி கூடம் இருக்கிற இடம். அந்த சந்தர் மந்திர் அப்படிங்கிறது இந்த நசீருத்தீன் தூசி பகதாதில் கட்டிய கோளரங்கத்தை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டது. அதை மாடலா வச்சுதான் இங்க கட்டினாங்க. இங்க மட்டுமல்ல, உலகத்தின் பல நாடுகளிலும்
வானத்தை ஆய்வு செய்வதற்கான ஆய்வரங்குகள் தூசி ஆய்வரங்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் கட்டப்பட்டது. இதெல்லாம் அவருடைய பெருமை எத்தகையது என்பதை நாம் அறிந்து கொள்ள போதுமானது. இன்ன வரைக்கும் அவருக்குரிய மரியாதை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள போதுமானது. அவர் வெறும் வானியல் அறிஞர் மட்டும் இல்லை. இஸ்லாமிய கல்வி கூடங்கள் ஒரு யதார்த்தத்துல பழங்காலத்துல இருந்த குரான் ஹதீஸ மட்டும் கத்துக் கொடுக்கல. நம்ம இன்னைக்கும் கூட அரபு காலேஜுகள்ல போய் பார்த்தோம்னா பல பல கலைகள், பழங்கல கலைகள் கற்றுக் கொடுக்கப்படுது. அந்த நூல்கள் பழசா இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமே தவிர பல கலைகளும் அரபு கல்லூரிகளில் கற்றுக் கொடுக்கப்படுது. அப்ப அவர் படித்து கொண்டிருக்கிற காலத்திலும் அவருக்கு வெறும் குரான் ஹதீஸ் மட்டும் கற்றுக் கொடுக்கல, பல கலைகளையும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்படி கற்றுக் கொடுக்கப்பட்ட போது இவருடைய சிறப்பு என்னன்னா, எந்த கலைகள் எல்லாம் அவர் கற்றாரோ அந்த கலைகளில் எல்லாம் தனித்துவம் வாய்ந்தவராக, நிபுணராக இருந்தார். அடிப்படையிலேயே திறமை இருக்கிறவங்க அப்படித்தான் இருப்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்லயும் பெட்டரா இருப்பாங்களா இல்லையா? நசீருத்தீன் தூசி எல்லா சப்ஜெக்ட்லயும் அப்படி பெட்டரா இருந்தார். அதனால அவரு ஒரு துறை சார்ந்தவராக மட்டும் இருக்கல, பல துறை அறிவியல் இருந்தார். வானியல் அவருடைய பிரதான துறை, வானியல். இன்னொன்னு மருத்துவர். நசீருத்தீன் தூசி ஒரு மருத்துவர். அதுக்கப்புறம் அவரு மேத்தமெட்டிக்ஸ்ல சிறந்த சாதனைகள் செய்தவர், கணிதத்துறையில் சிறந்த சாதனை செய்தவர், ஆர்கிடெக்ட் கட்டிடக்கலையினுடைய நிபுணர். இன்னைக்கும் இவர் பிறந்த நாள ஈரான்ல இன்ஜினியர்ஸ் டே என்று கொண்டாடுகிறார். நசீருத்தீன் தூசி பிறந்த நாள இன்ஜினியர்ஸ் டே என்று கொண்டாடுகிறார். அப்ப கட்டிடக்கலை அறிஞர். வித்தியாசமா அது மட்டும் இல்ல, கண் இயல் இருக்கு பார்த்தீங்களா, கண் பார்வை சம்பந்தப்பட்ட அந்த இயலிலும் ஞானம் பெற்றவர். இது மாத்திரமல்ல, மார்க்க ஒழுக்கம் இது சார்ந்த துறைகளிலும் தனி நிபுணத்துவம் பெற்றவராக அவர் இருந்தார். அப்ப அவர் பல்துறை வித்தகராக இருந்தார். அதனாலதான் அவரை நடமாடும் கலைக்களஞ்சியம் என்று ஈரான் நாட்டு மக்கள், பாரசீக மக்கள் அவரை அழைத்தார்கள். இவரு ஹிஜ்ரி 597 வருஷம், ஹிஜ்ரி 597, கிபி கணக்குல பார்த்தோம்னா இவர் 597வது வருஷம் பிப்ரவரி மாசம் பிறந்தாரு. இந்த நம்ம நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிப்ரவரி தான் அவர் பிறந்த மாசம். பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதி பிறந்தாரு. ஈரானுடைய கிழக்கு பகுதியில குராசான் அப்படின்னு ஒரு பெரிய பகுதி இருக்கு. இந்த குராசான் அப்படிங்கிற பகுதி நிறைய அறிஞர்களை கொடுத்த பகுதி. நிறைய மார்க்க அறிஞர்கள் அந்த பகுதியிலிருந்து கிடைத்திருக்கு. அந்த குராசான்ல தூஸ் அப்படின்னு ஒரு ஊரு. இந்த தூஸ்ங்கிற ஊர்ல இவர் பிறந்திருக்கிறார். இவருடைய பெயரு முகமது, இவருடைய பெயர் நசீருத்தீன் அப்படிங்கிறது. அவருடைய தகப்பனாரும் ஒரு சட்ட அறிஞரா இருந்திருக்கார். அவரும் ஒரு சட்டக்கலையில் திறந்தவரா இருந்திருக்கார். இவர்கிட்ட இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னா, இவர் ஷியா பிரிவை சார்ந்தவர். அவங்க குடும்பம் ஷியா குடும்பம். ஷியால இஸ்மாயிலி அப்படின்னு ஒரு குடும்பம் இருக்கு. ஷியாங்கிறது இஸ்லாத்தினுடைய தொடக்க காலத்துல அரசியல் ரீதியாக ஏற்பட்ட ஒரு பிளவு. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை தூக்கி பிடிக்கிறதாக சொல்லிக்கொண்டு, ஆனா அவருக்கு அதுல சம்பந்தமே கிடையாது. அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆதரவாளர்கள், ஷியத் அப்படின்னாலே ஆதரவு குழு அப்படின்னு அர்த்தம். ஷியா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே ஆதரவு குழுன்னு அர்த்தம். இப்ப ஷியத் அலி, அலியின் ஆதரவு குழு என்கிற பெயரில் பிற்காலத்தில் ஒரு அரசியல் சுயநலமிகளால் இஸ்லாத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக உண்டு பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு. ஆரம்பத்துல அரசியல்ல தான் அவங்க தலையிட்டாங்க. பின்னால என்ன ஆச்சுன்னா, போக போக மார்க்கத்திலையும் அவங்க தங்களை தனித்து காட்டிக் கொள்வதற்காக நிறைய முரண்பாடான கருத்துக்களை எடுத்துக்கொண்டார்கள். ஷியாக்கள்ல இப்ப இந்த பிரிவுகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்ம அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்திலிருந்து பிரிஞ்சு போற பிரிவுகள் இருக்கு இல்லையா, அதுல ஒரு குணத்தை நீங்க பார்க்கலாம். அது பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது என்ன ஆகாது?
நிக்காது, அது பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஷியாக்கள் அப்படி 20 குழுக்களாக 20 பெரும் குழுக்களாக பிரிஞ்சிருக்கிறாங்க. இன்னுமே கூட பல குழுக்கள் உருவாகி கொண்டிருக்காங்க. பிரதான குழு எத்தனை குழு? 20 குழு. இந்த 20 குழுக்களில் பல குழுக்கள் காபிர்கள், பல குழுக்கள் காபிர்கள், முஸ்லிம் என்றே சொல்லுவதற்கு தகுதியற்றவர்கள். இப்ப இந்த இப்படி ஷியாக்கள்ல பல குழுக்கள் இருக்கிறாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இவங்க நம்மோடு பல வகைகளிலும் முரண்பட்டவங்க, கொள்கை ரீதியாக முரண்பட்டவங்க. இப்ப நம்ம இவரை பார்க்கிறது, அவரு ஒரு அறிவியல் அறிஞராக உலகத்துக்கு செய்த அவர்களுடைய மதிப்பை பத்தி, அவர் மதிப்பும் அந்த இடம் இருக்கிறதுனால அவரை நம்ம பேசுறோம். என்னதான் இருந்தாலும் கொள்கை மாறுபாடுங்கிறது சில குழப்பத்தை செய்யத்தான் செய்யும். நீங்க இன்னைக்கு நம்ம நடைமுறைகள்லையும் கூட பார்த்துக்கலாம். கொள்கை மாறுபட்டு இருக்கிறவங்கள்ட்ட இயல்பான பல குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அதே போல இவர்கிட்டையும் சில குழப்பங்கள் இருந்துச்சு. ஆனா இவர் பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரர். அதையும் தாண்டி கொள்கை மாறுபாடு வரும்போது சில குழப்பங்கள் இருக்குங்கிறதுக்கு இவரும் ஒரு சாட்சி. இவர்கிட்ட இருந்தும் பல குழப்பங்கள் வந்தது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம கடைசியில பார்ப்போம். இப்ப நாம என்ன பார்க்கிறோம்னா, இவரு 597 தூஸ், ஈரான்ல இருக்கிற தூசுங்கிற குராசான் பகுதியில் இருக்கிற தூசுங்கிற ஊர்ல பிறந்தாரு. பிறந்த போதே அவங்க தகப்பனாரு நல்லா படிச்சவரா இருந்தாரு. அவரை சார்ந்த அந்த தூசுங்கிற ஊரு பக்கத்துல இருக்கிற ஹமதான்கிற ஊரு, அங்க எல்லாம் போய் நல்ல மார்க்கத்தை கற்றுக்கொண்டார், மார்க்க படிப்பை கற்றுக்கொண்டார், குரானு ஹதீஸு. அதே போல சட்டம், அந்த ஷியா பிரிவுக்கான சட்டம் இருக்குமா இல்லைங்களா, அந்த சட்டம், இது மாதிரியான பல விஷயங்களையும் நல்லா படிச்சுக்கிட்டார். அத்தோட மற்ற பல கலைகளையும் திறம்பட அவர் படிச்சுக்கிட்டார். அவருடைய 20வது வயசுல அந்த ஊரை மங்கோலியர்கள் ஆக்கிரமிக்கிறாங்க. மங்கோலியர்கள்ங்கிறது தாத்தாரியர்கள்னு பேரு. செங்கிஸ்கானுடைய அவருடைய குடும்பத்தில் தோன்றிய ஒரு பெரிய குழு. 1500 ஆண்டு கால இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்களுக்கு மிக பெரிய சோதனையாக இருந்தது அந்த செங்கிஸ்கானுடைய வழித்தோன்றல்களால் ஏற்பட்ட அந்த தாக்கம் தான். அந்த செங்கிஸ்கானுடைய பேரன் குலுகான் அப்படிங்கிறவரு, இவருக்கு 20 வயசாகும் போது அந்த குராசான் பகுதியை பிடிக்கிறாங்க. பிடிச்சா போகிற இடத்திலெல்லாம் கண்ணு மண்ணு தெரியாம மக்களை கொன்று குவிக்கிறாங்க. அதான் இஸ்லாமிய வரலாற்றில் இந்த படுகொலைகளை படிச்சோம்னா இப்பெல்லாம் நடக்கிறது சாதாரணம்னு தோணும். அந்த அளவுக்கு மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். நான் இதற்கு முன்னால கூட ஒரு பயான்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தாத்தாரியர்கள் 18 லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்திருக்கிறார். இப்ப இவர் இருக்கிற அந்த குராசானுக்குள்ள அவங்களுடைய படையெடுப்பு வருது. செங்கிஸ்கான் அல்ல, செங்கிஸ்கான் கடந்து போய் அவருடைய பேரை குலாவுகான் ஒருத்தர் இருக்கார். அவரு காலத்துல இந்த பகுதியை ஆக்கிரமிக்கிறார். அப்படி ஆக்கிரமிக்கும் போது இவர் தன்னை காத்துக்கிறதுக்காக இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்கன்னு ஓடுறாரு. என்ன பிரச்சனைனா, இந்த பகுதி ஷியாக்கள் நிறைஞ்சிருக்காங்க. ஷியாக்கள் நிறைஞ்சிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழுவா இருக்காங்க. ஒரு குழு இன்னொரு குழுவுக்கு எதிரா இருக்கு, ஒரு குழு இன்னொரு குழுவுக்கு எதிரா இருக்கு. கடைசியில இவர் இஸ்மாயிலி ஷியா குழுக்கள் வசிக்கக்கூடிய ஒரு கோட்டைக்குள்ள போய் அடைக்கலம் தேடிக்கிறார். அந்த கோட்டைக்குள்ள அவரு அங்க இருக்கார். அங்க இருக்கு அந்த கோட்டைக்கு போய் அவர் போன உடனே அந்த கோட்டையினுடைய தளபதி அவரை வரவேற்கிறார். இவர் நம்ம இடத்துக்கு வந்துட்டாரு, பெரிய அறிஞரா இருக்காரு, சிறந்த அறிஞரா இருக்காரு, இவர் நம்ம இடத்துக்கு வந்துட்டாரேன்னு வரவேற்று அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவருடைய கல்வியை கத்துக் கொடுக்கிறாரு. அந்த கத்துக் கொடுக்கிற பாட சபையில அரசர்கள் மந்திரிமார்கள் எல்லாம் உட்கார்கிறார். அப்ப அவ்வளவு தூரம் மதிப்பு பெற்ற ஒரு கல்வியை அவர் பெற்றுக் கொடுக்கிறார். அவருக்கு அந்த ஆட்சியாளரும் முக்கிய அந்தஸ்து கொடுக்கிறார். கொஞ்ச நாள்ல இவருடைய புகழ் பரவும் போது சில பொறாமைகள் உருவாகுமா இல்லையா? அப்படி உருவான பொறாமையில எந்த ஊர்ல இவருக்கு அடைக்கலம் கிடைச்சதோ அந்த ஊர்லயே அவர் சிறை கூடத்துக்கு போயிடுறார்.
அந்த இஸ்மாயிலுடைய கோட்டையில தங்கி இருக்கிற கொஞ்ச நாள்ல இவருக்கு மரியாதையும் கிடைக்குது, கடைசியா ஜெயிலும் கிடைக்குது, சிறை கூடத்துக்கு போறாரு. அந்த ஊரை குலாவு கான் அடிச்சு கைப்பற்றுறாரு. கைப்பற்றும் போது சிறையில் இருக்கிற இந்த நசீருத்தீன தூசியை பத்தி அவருக்கு தெரிய வருது. அவர் அங்கிருந்து அவங்க வெளியேறி போறாங்க. நசீருத்தீன தூசி இப்படி சிறை பிடிக்கப்பட்டிருக்கிற சூழல்ல குலாவு கானுடைய படைகள் அந்த ஊரை முற்றுகையிடும் போது குலாவு கான் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. யார் அரசராக இருக்கிறாரோ அவருக்கு சொல்றாரு, நீ இந்த ஊரை விட்டு வெளியே போய், நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த அரசர் ஊரை விட்டு போகும்போது தன்னுடைய குடும்பத்தை கூட்டிட்டு போவாரா இல்லையா? தன்னுடைய குடும்பம் வேண்டப்பட்டவங்களை எல்லாம் கூட்டிட்டு போகும்போது ஜெயில இருந்த இவரையும் கூட்டிட்டு போறாரு. நசீருத்தீனை விடுதலை செஞ்சு, யாரு ஜெயில போட்டாங்களோ அங்கிருந்து விடுதலை செஞ்சு நசீருத்தீன தூசியையும் கூட கூப்பிட்டுட்டு போறாங்க. போய் ஒரு இடத்துல தங்குறாங்க. குலாவு கான் இந்த ஊரை கைப்பற்றுறதுக்காக வேண்டி இவங்களை வெளியே போங்கன்னு ஒரு திட்டம் கொடுத்தாரல்ல, அது ஏமாத்துற திட்டம். இவங்க வெளியே போன கொஞ்ச நேரத்துல அந்த ஊரை கைப்பற்றிக்கிட்டு இவங்க இருந்த இடத்தை சூழ்ந்துகிட்டு அந்த அரசரையும் அரசரோடு இருந்த எல்லோரையும் கொலை செய்யறான். நசீருத்தீன தூசியை மட்டும் விட்டுறான். இப்ப அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு இவரு திறமையானவர். இவர்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்னா, வானசாஸ்திரம் இதெல்லாம் பத்தி அவனுக்கு ஒன்றும் தெரியாது, குலாவு கானுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது என்னன்னா, இவரு வைத்தியரு, இவரு டாக்டர், மருத்துவம் படிச்சவரு. அதனால கூட இருந்த எல்லாத்தையும் கொன்னவன் நசீருத்தீன தூசியை மட்டும் கொல்லல, அவரை தன் கூட வச்சுக்கிட்டான். தன்னுடைய படை வீரர்களுக்கு சொன்னா, இவரை நீங்க எந்த இடத்துலயும் பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னான். நீங்க எல்லாரும் இவரை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, எங்க படை போனாலும் இவர் கூட இருக்கணும்னு சொன்னான். உயிர் தப்பிச்சுதான், ஒரு மரியாதை கிடைச்சதுதான். ஆனா கிட்டத்தட்ட அதுவும் ஒரு ஜெயில் மாதிரி தான். குலாவு கானுடைய சபையில எங்க போனாலும் கூட பத்திரமா அவரை வச்சுக்கிட்டாங்க. அதுவும் ஒரு ஜெயில் மாதிரி தான் வச்சுக்கிட்டாங்க. அவனுடைய சபையிலேயே அவர் இருந்தாரு. குலாவு கான் படையெடுப்பு நடத்தி பல நாடுகளையும் பிடிச்சுக்கிட்டே போனான். கடைசியில குலாவு கான் பகதாத பிடிச்சான். இஸ்லாமிய வரலாற்றுல எழுத முடியாத வரலாறுங்கிறது பகதாத தாத்தாரியர்கள் பிடிச்சதுதான். அவ்வளவு அவ்வளவு மோசமான ஒரு வரலாறு. பகதாதுல பல நாட்கள் பாங்கு சொல்லப்படவில்லை. அவங்க ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த நேரத்துல பகதாதில் பாங்கு சொல்லப்படவில்லை. அதெல்லாம ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே பல்லாயிரக்கணக்கான பேரை கொலை செஞ்சான். ஆனா குலாவு கான் என்ன செஞ்சான், பகதாத கைப்பற்றின உடனே இவரு நசீருத்தீன தூசிய, அவர் கிட்டத்தட்ட கைதி மாதிரி தானே இருந்தாரு, அவரை விடுதலை பண்ணி அவரை தன்னுடைய கஜானா பொறுப்பாளராக, நிதி பொறுப்பாளராக நியமிச்சான். வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்கிற பொறுப்பாளராக அவரை நியமிச்சான். இப்ப என்னாச்சு, கிட்டத்தட்ட கைதியாக இருந்தவர், அவருக்கு என்ன பொறுப்பு கிடைக்குது, ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்குது. ஆனா என்ன, அவன் எதிரி, முஸ்லிம் நாடுகளுடைய எதிரி, பகதாதை சின்ன பின்னப்படுத்துறவன், அவனுடைய எதிரி. இப்ப இவர் என்ன செய்தாரு அப்படின்னா, அவருடைய ஷியா பிரிவை சார்ந்த சில ஆட்கள் இருப்பாங்கல்ல, அந்த ஆள்களை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டார். அதே நேரத்துல அவர் மேல இருக்கிற பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, பகதாதில் இருந்த பல மிகப்பெரிய அறிஞர்கள் கொல்லப்படுவதற்கும் அவர் காரணமாக இருந்தார். ஏன்னா பகதாது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கோட்டை. அந்த இடத்துல பல அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை சார்ந்த அறிஞர்கள் கொல்லப்படுவதற்கும் காரணமாக இருந்தார். வக்ஃபு சொத்துக்களுடைய நிர்வாகியாக இருந்தார் இல்லையா இவரு, அந்த சொத்துக்கள் எல்லாம் யாரோட தான் இருக்கும், நம்மளோட தான் இருக்கும். அந்த சொத்துக்களை முஸ்லிம்கள் அல்லாத மற்றவர்களுக்காகவும் விட்டு கொடுத்தார். குலாவு கானுடைய பொறுப்பில் இருக்கும் போது இப்படி எல்லாம் அவர் செஞ்சாரு. இதெல்லாம் அவர் மேல இருக்கிற விமர்சனங்கள். அப்படி செஞ்சாரு. அப்படி குலாவு கான் பொறுப்புல இருக்கும் போது இவரை பத்தி அவனுக்கு தெரிஞ்சது என்ன, இவர் ஒரு மருத்துவர்.
அப்ப அவன் கேள்விப்படுறான், இவர் வானியல் பற்றி பேசுறாரு, வான சாஸ்திரம் பற்றி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு, நட்சத்திரங்களை பத்தி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு அவன் கேள்விப்படுறான். இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறான், நீங்க என்ன வானத்தை எல்லாம் ஆராய்ச்சி செய்யறாமே அப்படின்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்லை. அப்படின்னா உனக்கு இறைவனிடத்திலிருந்து ஏதாவது வகி வருதா? இல்ல, அப்படி இல்லை. அப்புறம் எப்படி நீ இப்படி நடக்க, இந்த மாதிரி நட்சத்திரங்கள் அது இதுலாம் எப்படி நீ சொல்ற? நான் கணக்கு போட்டு சொல்றேன். இப்போ உடனே அவர் சொல்றான், நீ சொல்றத பார்த்தா எதுவும் சுத்தமா தெரியல, அதனால நீ உன்னை நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லு அப்படிங்கிறான். அவர் சொல்றாரு, இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு சந்திர கிரகணம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அந்த காலத்துல சந்திர கிரகணம் ஏற்படும். இப்போ ஹுலாவுக்கான் சொல்றான், எல்லாம் கவனமா பாத்துக்குங்க, இவரை கண்காணிச்சு வாங்க. இவர் சொன்ன நாள்ல சந்திர கிரகணம் ஏற்படலைன்னா நம்ம இவரை கொன்றுவோம், ஏற்பட்டுச்சுன்னா இவரை நம்ம ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. சந்திர கிரகணம் எப்ப ஏற்படும்? ராத்திரியில ஏற்படும். இவர் சொன்ன மாதிரி சொன்ன நாள்ல சந்திர கிரகணம் ஏற்பட்டுச்சு. ஆனா உலாவுக்கான் தூங்கிட்டு இருந்தான், அவன் அரசன் தூங்கிட்டு இருந்தான். இவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, அவரை எழுப்பு, சந்திர கிரகணம் பார்க்கட்டும், அவன் பார்த்தா தான் என் உயிர் தப்புன்னு சொல்லி பார்த்தாரு. சொல்லி பார்த்தா அரசரை எல்லாம் எழுப்ப முடியாதுன்னு எல்லாரும் மறுத்துட்டாங்க. சந்திர கிரகணம் போய்கிட்டே இருக்கு, இவரு தடுமாறுறாரு. இது அவன் பார்க்கலன்னா நாளைக்கு நம்ம உயிர் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவனை எப்படி எழுப்புறது அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்சது கடைசியில ஒரு தந்திரம் பண்றாரு. இந்த அரச முக்கிய ராஜ பிரதானிகள் இருப்பாங்களா இல்லையா, அவர் கூப்பிட்டு சொல்றாங்க, பாரு, இந்த சந்திரன் இப்ப இங்க இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அது போயிடுச்சுன்னா திரும்பி வரவே வராது, அது திரும்பி வராது, கியாமத் நாள் வரைக்கும் இனிமேல் நீங்க சந்திரனை பார்க்கவே முடியாது, அதனால சீக்கிரம் அரசனை பார்த்துக்க சொல்லு அப்படின்னு சொன்ன போது எல்லாரும் அவங்க இருந்த இடத்துல இருந்து சப்தம் எழுப்பினார்கள். அவன் முழிச்சுக்கிட்டான். முழிச்சு சந்திர கிரகணம் ஏற்பட்டதை பார்த்துட்டான். பார்த்த உடனே இவருடைய உயிர் தப்பிச்சு அதுக்கப்புறம் அவருக்கு மரியாதை கொடுத்தார். அந்த மரியாதையை பயன்படுத்திக்கிட்டு இவர் பல வேலைகள் செய்தார். இவர் வாழ்ந்த அரசியல் காலகட்டம் ரொம்ப நெருக்கடியானதாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தவர்களோடு அவருக்கு கிடைச்ச ஒரு மதிப்பு அவருக்கு வேலைகள் கொடுத்தார். அப்ப என்ன செய்தாரா? ஃபர்ஸ்ட் பகதாதுல ஒரு இடத்துல 4 லட்சம் நூல்களை கொண்ட ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கும் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கும் ஒரு நூலகம் ஏற்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. 4 லட்சம் புத்தகங்களை கொண்ட ஆய்வு புத்தகங்களை கொண்ட ஒரு நூல் நிலையத்தை மருகானா என்கிற மலை மேல ஏற்படுத்தி இருக்கிறாரு. அந்த மலை மேல ஒரு வானியல் ஆய்வு கூடத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார். எதை பயன்படுத்தி? அரசரிடத்தில் இருக்கிற இந்த அனுசரணையை பயன்படுத்தி ஒரு வானியல் ஆய்வு கூடத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை மையமாக வைத்து நிறைய ஆராய்ச்சிகள் செய்தார். ஒரு தனிநபர், ஆட்சியாளன் யாரல்ல, இது பற்றி விவரம் அல்ல, அவன் முரட ஆட்சியாளன், இதை பற்றி விவரம் தெரிஞ்சவன் அல்ல. ஆனா அவங்க கிட்ட கிடைச்ச ஒரு நெருக்கடியை ஒரு நெருக்கத்தை பயன்படுத்தி இவர் ஒரு பெரிய ஆய்வு கூடத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அன்னைக்கு யாரெல்லாம் வானியல் ஆய்வு துறையில சிறப்பாக இருந்தார்களோ, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுவேன், ஸ்பேஸ் ரிசர்ச், வானத்தை ஆராய்ச்சி செய்ததுங்கிறது முஸ்லிம்களுடைய ஆரம்ப கட்ட ஆய்வு. முஸ்லிம்கள் விளையாடிய களம் அது. முஸ்லிம்கள் விளையாடின களம் வான ஆராய்ச்சி, ஸ்பேஸ் ரிசர்ச்ங்கிறது. இன்னைக்கு நம்ம எங்கேயோ இருக்கிறோம், அதுல வேற யாரோ இன்னைக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறாங்க, நம்ம எங்கேயோ இருக்கிறோம். இப்பதான் இஸ்ரேல் ஈரான் ஒரு ராக்கெட் அனுப்பியிருக்கு. ரொம்ப பின்னாடி இப்பதான் தனியா ஒரு சேட்டிலைட் ஒண்ணு இப்பதான் அனுப்பியிருக்காங்க. அரபு நாடுகள்கிட்ட இவ்வளவு காசு வசதி இருந்தும் கூட இந்த விஷயத்துல அவங்க முன்னேறல. ஆனா
அன்னைக்கு நாம கொடிகட்டி இருந்த துறை தான் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படிங்கிற நம்முடைய விளையாட்டு மைதானம். அவ்வளவு வானத்தை பற்றிய செய்திகளை முஸ்லிம்கள் உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதுல அதைத்தான் சொல்ல வந்தேன். ஏன் இவரை எடுத்துக்கிட்டேன்னா, அதுல முதன்மையானவர் நசீருத்தீன் தூசி. அவர் வான ஆய்வு கூடத்தை வைக்கிறார். அங்கிருந்து நட்சத்திரங்களையும் கோள்களையும் ஆய்வு செய்கிறார். நட்சத்திர கூட்டங்களுக்கு பெயர் சூட்டியது முஸ்லிம்கள் தான். இப்ப இன்னைக்கும் இந்த ராசி பலன் சொல்றாங்களா இல்லைங்களா? கன்னி ராசி, கடக ராசி, மீனம் அப்படின்லாம் சொல்றாங்களா இல்லையா? எதை சொல்றாங்க? அதெல்லாம் வானத்துல இருக்கிற நட்சத்திர கூட்டங்களுக்கு முஸ்லிம்கள் வைத்த பெயர். நட்சத்திர கூட்டங்களுக்கு பெயர் வச்சது யார் தான்? முஸ்லிம்கள் தான் வச்சாங்க. முஸ்லிம்கள் தான் ஆராய்ச்சி செய்தாங்க. நசீருத்தீன் தூசி ஒரு பெரிய வான் ஆய்வு கூடத்தை வைத்து அங்கே ஆய்வு செய்கிறார். ஆய்வு செஞ்சு 12 வருஷம் ஆய்வு செய்து அத்ததுக்கிரத்து நசீரியா அப்படின்னு ஒரு புஸ்தகம் வெளியிடுறாரு. அந்த புஸ்தகத்துல சூரிய மண்டலத்தில் இருக்கிற கோள்கள் எப்படி இயங்குகிறதுன்னு துல்லியமாக ஒரு பட்டியல் தயாரிக்கிறார். அந்த பட்டியல் தான் இன்ன வரைக்கும் வானியல் ஆராய்ச்சி துறைக்கு அடிப்படையாக கிடைத்த ஒரு பட்டியல். சூரியன் எப்படி இயங்குது, அவர் எதை பத்தி எல்லாம் கிட்டத்தட்ட 54 புத்தகம் எழுதியிருக்கிறார். சூரியன் எப்படி இயங்குது, அதனுடைய ஓட்டம் எப்படி இருக்குது, சந்திர ஓட்டம் எப்படி இருக்குது, சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையில எவ்வளவு கால இடைவெளி இருக்கு, இப்படி அவர் தொடாத துறையே இல்லை, எழுதாத புத்தகமே இல்லை. 12 ஆண்டு ஆய்வுகளுக்கு பிறகு அவர் எழுதி கொடுத்த ததுக்கிரத்து நசீரியா என்கிறது. அதே போல இந்த கிரகங்களின் இயக்கத்தை துல்லியமாக கணிக்கிற ஜீஜ் ஈல்ஹானி அப்படிங்கிற ஒரு டேபிள். இது எப்படி இருக்கு, சூரியன் எங்க இருக்கு, சந்திரன் எங்க இருக்கு, மற்ற நட்சத்திரங்கள் எங்க இருக்கின்றன அப்படின்னு இந்த கோள்களுடைய இயக்கத்தை பத்தி துல்லியமான ஒரு டேபிள் அவர் எழுதி கொடுத்தாரு. அப்படி எழுதும் போதுதான் ஒரு சந்திர ஆண்டினுடைய காலத்தை கணக்கிட்டு கொடுத்தாங்க. ஒரு சூரிய வருஷத்தினுடைய காலத்தை கணக்கிட்டு கொடுத்தாங்க. ஒரு சூரிய வருஷம்ங்கிறது 356 நாட்கள், 365 நாட்கள், 5 மணி நேரம், 49 நிமிஷம் அப்படிங்கிற கணக்கு. அதுதான் ஒரு வருஷம்ங்கிற கணக்கு நசீருத்தீன் தூசி அவர் எழுதி கொடுத்ததுதான். அப்படி எழுதி கொடுக்கும் போது இது போல பல விஷயம் செய்தாரு. அவர் செய்த மிகப்பெரிய வேலை ஒன்று என்னன்னா, தாலமின்னு அதுவரைக்கும் அறியப்பட்டிருந்த ஒரு அறிஞன் இருந்தான். உலகத்திலேயே பெரிய அறிஞனாக அறியப்பட்டவன் பெத்தாலமின்னு சொல்லுவாங்க. அவன் தான் இந்த பூமியை பத்தி ஆய்வு செய்து சொன்ன அறிஞன். அவனுடைய கருத்துல பூமி தட்டையானது. பூமி அப்படித்தானே மக்கள் ரொம்ப காலம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பூமி தட்டையானது, அட்லாண்டிக் பெருங்கடலோட பூமி முடிஞ்சிருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கருத்துக்கு அவன் என்ன சொன்னா, பூமி தான் மையம், பூமியைத்தான் சூரியன் சுத்துதுன்னு சொன்னான். தாலமி என்ன சொன்னா, பூமி மையம், பூமியைத்தான் சூரியன் சுத்துதுன்னு சொன்னான். இந்த கருத்தை மறுத்து பல செய்திகளை அவருடைய புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். இந்த கருத்துக்கள் எல்லாம் கோப்பர்னிக்கஸ் பிற்காலத்தில் பூமி பூமி இந்த பிரபஞ்சத்தின் மையம் அல்ல, சூரியன் தான் மையம் அப்படின்ற கருத்தை சொன்னவரு கோப்பர்னிக்கஸுக்கு தூண்டுதலாக இருந்தது நசீருத்தீன் தூசியினுடைய கருத்துக்கள் தான் என்று ஆய்வுகள் சொல்கின்றன. அப்ப இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம், வளர்ச்சி அடைந்த விஞ்ஞானம் அடிப்படையில் இருக்கிறது யாருடைய அறிவுதான்? முஸ்லிம் அறிஞர்களுடைய அறிவுதான் அதற்கு காரணமாக இருந்தது. அப்ப இவர் வானியல் துறையில வல்லுனர், பூகோளத்துறையில வல்லுனரா இருக்கு போய்தான் கோப்பர்னிக்கஸுக்கு முன்னோடியா இருந்தார். கணிதம், மேத்தமெட்டிக்ஸ்ல நம்மளுடைய பங்களிப்பு உலகத்துக்கே தெரிஞ்ச பங்களிப்பு தான். இவரு இந்த முக்கோண இயல்னு சொல்லுவாங்களா இல்லையா, முக்கோண இயல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பகுதியினுடைய தூரத்தை கணக்கிடுறதுக்கு என்ன வேணும்? முக்கோண இயல் வேணும். இப்ப இன்ஜினியரிங்ல ஈடுபடுறவங்களுக்கு அந்த முக்கோண இயல் ரொம்ப முக்கியமானது.
முக்கோண இயல் அப்படிங்கிற ஒரு தனி துறையை உருவாக்கியவர் நசீருத்தீன் தூசி தான். முக்கோண இயல் ஏற்கனவே இருந்தது, ஆனா அது ஒரு சிறு கலையாக இருந்ததை ஒரு தனித்துறையாக பிரிச்சு அதற்கான விதிகளை உருவாக்கி கொடுத்தவர் நசீருத்தீன் தூசி. அவரு ஷக்லுல் கிதா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார், அதில் அவர் சொன்னார். அதே போல கண்ணை பத்தி, நிறங்களை பத்தி சொன்னார். நிறம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான கருத்துக்களை அரிஸ்டாட்டில் காலத்திலிருந்து தத்துவ அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. கருப்பு நிறம், கருப்பிலிருந்து வெள்ளை கலர் வர்றது. அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார்னா, கருப்பை அப்படியே லைட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லா கலரும் ஒரே கோட்ல வந்துடும். கருப்பை நீங்க லைட் ஆக்கிட்டு அதை லைட் கலரா மாத்திக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரே கோட்ல என்ன வந்துடும், வெள்ளை கலர் வந்துரும்னு அரிஸ்டாட்டில் சொன்னார். இப்னு சீனா இல்ல அப்படி அல்ல, கருப்பை நீங்க 2-3 வகையா மாத்தி 3 வகையா மாத்தினீங்கன்னா வெள்ளை கலருக்கு வரும். கருப்பு முதல்ல கிரேவா மாத்துறது, சிவப்பா மாத்துறது, அல்லது இன்னொரு கலர்ல மாத்துறதுன்னு மாத்தி பிரிச்சுட்டே அந்த கலரை லேஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வெள்ளை கலர் கிடைக்கும். அப்ப கருப்புல இருந்து வெள்ளை கலர் கிடைக்கிறதுக்கு, அதுக்கு இடையில எல்லா கலரும் கிடைக்கிறதுக்கு 3 வழி இருக்கு அப்படின்னு அலி இப்னு சீனா சொன்னார். இவர் நசீருத்தீன் தூசி 5 வழி இருக்கு, கருப்புல இருந்து வெள்ளை கலர் வர்றதுக்கு 5 வழி இருக்கு அப்படின்னு சொல்லி அது என்னென்ன கலர்னு பிரிச்சு அத விலாவரியாக சொன்னாரு. இதுவும் உலகத்தில் மிகப்பெரிய சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தியது. கலரிங் பண்றாங்களா இல்லையா, கலரிங் பண்றவங்களுக்கு இது ரொம்ப தேவைப்படும். அது கண்ணு பார்வையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருந்தது. அதனாலே கண் பார்வை சம்பந்தமாகவும் அவர் ஒரு புத்தகம் எழுதினார். அவருடைய மிகப்பெரிய திறமை என்ன அப்படின்னா, நம்ம பார்த்துக்க வேண்டியது, நிறைய படிச்சார். நிறைய படிச்சது மட்டும் இல்ல, எங்க இருந்து ஒரு கல்வி கிடைக்கும்னாலும் அதை ஏத்துக்குவார். இதுதான் நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுறது. நான் பொதுவாக சொல்றது, நம்ம காலையில பேப்பர் படிக்கிறோமா இல்லையா, பேப்பர் படிக்கும்போது வெறும் செய்திக்காக பேப்பர் படிக்கிறோம். செய்தினா என்ன, தகவல் படிச்சுட்டு போயிடுவோம். இன்னைக்கு இந்த கட்சி கூட்டம் நடந்துச்சு, இன்னைக்கு பன்னீர்செல்வம் திமுகல சேர்ந்தாரு, இப்படின்னு ஒரு செய்தி படிச்சுட்டு போயிடுவோம். ஆனா அறிவு தகவல்கள் நிறைய எதுல இருக்கும், பத்திரிகைகள்ல நம்ம படிக்கிறதுல இருக்கும். நாம என்ன செய்யணும், ஏதாவது ஒரு அறிவாவது அதுல இருந்து கிடைக்கணும். அறிவுங்கிறது நமக்கு தெரியுமா இல்லையா, நம்ம இதயத்திற்குள் பாடம் செய்து கொள்ள வேண்டிய, வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு செய்தி. இப்ப நம்ம என்ன பார்க்கணும், ஒரு பத்திரிக்கை படிச்சா கூட அதுல ஒரு இல்மு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரி செய்திகளை படிக்கணும். இல்லைன்னா அவன் ஒரே மானபங்கப்படுத்தின கதை போடுவான், இல்லைன்னா கொலை போடுவான். இதை மட்டும் படிச்சு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? ஒரு இல்மு கிடைக்கணும். ஒரு பேப்பர் படிச்சா கூட ஒரு இல்மு கிடைக்கணும்னு நினைக்கணும். தினசரி கொஞ்சம் இல்முகளை கத்துக்கணும்னு நாம ஆசைப்படணும். தினசரி ஒரு நாள்ல நம்முடைய வளர்ச்சிங்கிறது ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறது. சில பேருக்கு இருக்கும், ஒரு 5000 ரூபாய் இன்னைக்கு சம்பாதிச்சோம்னா அது நம்முடைய வளர்ச்சின்னு நினைக்கலாம். ஆனா இயல்பா நம்ம நினைக்க வேண்டியது, இன்னைக்கு ஒரு 2 இல்மு கிடைச்சதுன்னா அது நம்முடைய வளர்ச்சி. இன்னைக்கு ஒரு அறிவு கிடைச்சதுன்னா நமக்கு அது ஒரு வளர்ச்சி அப்படின்னு நினைக்கணும். நான் அதனாலதான் உங்களுக்கு சொல்லுவேன், நம்ம இந்த மாதிரி எல்லாம் சொற்பொழிவுகள் தலைப்புகள்ல நடக்கும்போது அது நம்முடைய அறிவு விசாலத்துக்காகத்தானே நடத்துறோம். அதனால வெறுமனே கேட்டுட்டு போயிடாம, அதுல இருந்து என்ன, நிறைய செய்திகள் கேட்டாலும் ஏதாவது 1-2 செய்திகளையாவது நம்முடைய இதயத்திற்கான செய்திகளாக நாம் எடுத்துக்கொள்ளணும். இது ஒண்ணு. 3வது ஒரு விஷயம் இருக்கு, எங்க இருந்து கிடைச்சாலும் அறிவை எடுத்துக்கணும். அறிவு எங்கிருந்து கிடைச்சாலும், அது ஒரு சாதாரண இடத்துல இருந்து கிடைச்சாலும் அறிவை எடுத்துக்கணும். நசீருத்தீன் தூசி கிட்ட அந்த இயல்பு இருந்துச்சு. எந்த இடத்திலையும் அவர் தனக்கான அறிவை பெற்றுக்கொண்டு அதை மேன்மைப்படுத்துவார். ஒரு தடவை ஒரு வெயில் காலத்துல இவர் ஒரு பாதை வழியா நடந்து போய்கிட்டு இருக்கார். ரொம்ப கடுமையான வெயிலா இருக்கு. ஒரு ஆளு, ஒரு குடிசை இருக்கு, ஒரு குடியானவன், ஒரு விவசாயி ஒரு இடத்துல குடிசை போட்டு இருக்கான். அங்க போய் கொஞ்சம் தண்ணி குடு அப்படின்னு கேட்கிறார். கேட்டா வாங்கி தண்ணி குடிக்கிறார்.
இந்த வெயில் நேரத்துல சும்மா இருந்தா கூட ஆசுவாசம் வராது. தண்ணிய குடிச்சோன்னு வைங்களேன், இப்ப என்ன வரும்? ஒரு ஆசுவாசம் வரும். தண்ணிய குடிக்கும் போது என்ன சொன்னாரு? என்ன வெயிலா இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த வண்ணான், அங்க இருந்த அந்த குடியானவன் வண்ணான் சொன்னா, மழை பெய்யும், கவலைப்படாதுன்னு. இவர் யாரு? இவரு வானியல் அறிஞர். இவர்கிட்ட அந்த வண்ணான் சொல்றான், மழை பெய்யும், கவலைப்படாது. ஆச்சரியமாயிடுச்சு. அவர் அவன்கிட்ட கேட்டாரு, எப்படி சொல்ற? என் கழுதையை பாருன்னா. அவன் என்னடா மழை பெய்யுன்னு சொல்லிட்டு என் கழுதையை பார்க்க சொல்றானே. திருப்பியும் கேட்டாரு, என்னப்பா கழுதையில என்ன? என் கழுதையை பாரு, அது வாழை தூக்கிட்டு இருக்கு. கழுதை வாளை தூக்கி கொண்டிருந்தால் அது மழை பெய்வதற்கான அடையாளம்னு சொன்னார். இவருக்கு இந்த அறிஞர்களாக இருக்கிறவங்களுக்கு அது எப்படி தோணாது? இந்த மாதிரி செய்திகள் கிடைக்கும் போது அதை அலட்சியப்படுத்த மாட்டாங்க, அதை அவங்க எடுத்துக்குவாங்க. அப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு, இயற்கையின் சூழல்களை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு மிருகங்களுக்கு இருக்கிறது. மிருகங்களுக்கு இயற்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு மிருகங்களுக்கு இருக்குது. அப்ப அவருக்கு அது என்ன ஆயிடுது? அந்த தகவல் ஒரு அறிவாயிடுது. இந்த தகவல் ஒரு அறிவாயிடுது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நான் ஒரு நாசுவன் கிட்ட 5 சுன்னத்துகளை கத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு நாசுவன் கிட்ட 5 சுன்னத்துகளை கத்துக்கிட்டேன். ஹஜ்ஜ முடிச்சுட்டு உம்ராவை முடிச்சுட்டு போகும்போது ஒரு நாசுவன்ட்ட போகும்போது, நாசுவன்ட்ட போய் உட்கார்ந்து இருக்கும் போது அவன் சொன்னானா, கிபிலாவை பார்த்து உட்காரேன், கிபிலாவை பார்த்து உட்காருங்களேன். ஏன்னா கிபிலாவை பார்த்து உட்கார்றது ஒரு சுன்னத்து தானே அப்படின்னு. அதே போல திக்ர் செஞ்சுக்கிட்டு இருங்களேன் அப்படின்னு சொல்லுவார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னும் பல விஷயங்களை சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஒரு நாசுவம் கூட எனக்கு சொல்லித்தர முடியும், ஒரு நாவிதன் கூட எனக்கு சொல்லித்தர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் ரொம்ப பெருசு. இன்னும் சொல்ல போனா அதுதான் நம்மளை அறிவாளியாக ஆக்கக்கூடியது. நம்ம எல்லாம் என்ன ஆயிடுவோம்னா, ஒரு கட்டத்துல கொஞ்சம் காசு பணம் வரும்போது அல்லது ஒரு பதவி அந்தஸ்து வரும்போது எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு நினைப்புல இருப்போம். நமக்கு கீழே இருக்கிற அல்லது சாமானிய மக்களை நம்ம என்ன நினைக்க மாட்டோம், பொருட்படுத்த மாட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. கல்வி விஷயத்தில் கல்வி எங்கிருந்து கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்பவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாசிருத்தீன் தூசி ஒரு சிறந்த உதாரணமா இருந்தாரு. அவர் தேடி தேடி போய் கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக அவர் இருந்தார். அதே போல அவருடைய பல கலை திறன்களால பல துறைகள்ல அவர் புஸ்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு துறையில மட்டும் இல்லை, பண்பாடு பற்றி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அதப் நஸ்ரியான்னு பண்பாடு கலாச்சாரத்தை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. உலகத்தின் பல நாடுகளிலும் கல்லூரிகளில் பாட நூலாக வைக்கப்பட்டிருக்கிற புஸ்தகம். அதே போல மத நம்பிக்கையை பற்றியும் எழுதியிருக்கிறார். அவருடைய ஷியா கோட்பாட்டை பற்றியும் அவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார். அதனாலே அவர் எந்த துறையையும் விடவில்லை. 54 புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய மிகச்சிறந்த புஸ்தகம் அவர் எழுதின அத்ததிக்கிரத்துன் நாசிரியா அப்படிங்கிற புஸ்தகம். இந்த வான ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு புஸ்தகம். அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த நேரத்துல 597 பிறந்தவர், நம்ம இன்னைக்கு 1400 இருக்கோம். அப்படின்னா நமக்கும் அவருக்கு இடையில எவ்வளவு வருஷம்? 900 1000 வருஷம். அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதின புஸ்தகத்தினுடைய தலைப்பு பாருங்க. அவர் எழுதின அந்த வான ஆய்வு சம்பந்தமான புஸ்தகம் 4 தொகுதியா எழுதியிருக்கிறாரு. முதல் தொகுதியில அசைவுகளின் அவசியம், மூமெண்ட்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தலைப்பு. சிந்திக்க வைக்குதா இல்லையா நம்மள? எப்ப 900 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக் எழுதிட்டு இந்த மூமெண்ட்ஸ், அசைவுகளின் அவசியம்னு முதல் தலைப்பு. 2வது தலைப்பு கோள்களின் அசைவுகள். எப்படி கோள்கள், சூரியன் எப்படி அசையுது, சந்திரன் எப்படி அசையுது, பூமி எப்படி சுத்துது அப்படின்னு இந்த கோள்களின் அசைவுகள் அப்படிங்கிறது 2வது தலைப்பு. 3வது தலைப்பு கோள்களின் அசைவுகளால் பூமியில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது. அன்னைக்கே எழுதியிருக்கிறார். என்னன்னா, பௌர்ணமி நிலா நேரத்துல கடல் அலைகள் உயரத்திற்கு எழும்பும்.
இப்பவும் சொல்றாங்க பௌர்ணமி நேரத்துல கடல் அலை. அப்ப பூமி கோள்களின் அசைவுகளால் என்ன ஏற்படும், பூமியில் என்ன விளைவுகள் ஏற்படும். 900 வருஷத்துக்கு முன்னால் இதை ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார். அதுக்கு 4வது சூரிய குடும்பங்களின் நட்சத்திரங்களின் தூரங்கள், சூரியன்ல இருந்து சந்திரன் எவ்வளவு தூரத்தில் இருக்கு, பூமி எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படிங்கிற தூரங்களை ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. நான் ஒரு சின்ன தகவலுக்காக சொன்னேன். அப்ப அன்னைக்கு 900 வருஷத்துக்கு முன்னால் இதை பற்றி எழுதி ஒரு பெரும் ஆய்வு புத்தகம் எழுதுகிற அளவில் இருந்திருக்கிறார் என்றால், அன்னைக்கு அவர் காலத்துல என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்திருக்கும், டெலிஸ்கோப்ஸ் இருந்திருக்கும். அந்த வசதிகளை வைத்து அவர் அவ்வளவு தூரம் எழுதிய காரணத்தால் உலகத்தில் இன்று வரைக்கும் பாராட்டப்படக்கூடிய ஒரு அறிஞராக அவர் இருக்கிறார். இப்ப நமக்கு புரியும், நிலாவுல ஒரு பள்ளத்துக்கு ஏன் அவர் பேர் வச்சிருக்காங்க, ஒரு கோளுக்கு ஏன் தூசி கோல்னு பேர் வச்சிருக்காங்க. உலகத்தில் பல பல்கலைக்கழகங்களுக்கு தூசி பல்கலைக்கழகம் என்கிற பெயர் இருக்கிறது. இப்படி உலகத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த இன்று வரைக்கும் பாராட்டப்படக்கூடிய பாரசீகத்தின் அறிஞராக அவர் இருந்தார். அவருடைய கொள்கை சார்ந்த சில நடவடிக்கைகள் சில நேரத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு காலத்துல அப்படி நடந்திருக்கு. பிற்காலத்தில் அவருடைய போக்கில் மாற்றம் ஏற்பட்டு 5 நேர தொழுகையாளியாகவும் மற்ற நடைமுறைகளில் சிறந்தவராகவும் தன்னுடைய பழைய செய்திகளுக்காக தௌபா செய்யக்கூடியவராகவும் மாறியிருந்தார் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அதையும் சேர்த்து நாம நினைவில் வைத்துக் கொள்வோம். எப்படி இருந்தாலும் அவருடைய கோட்பாட்டில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் உலக அளவில் அறிவுத்துறைக்கு அவர் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்கிறது யதார்த்தம். ஒரு பாரசீகம் கொடுத்த கொடை, ஈரான் கொடுத்த கொடை. ஈரான் இது போல பல பல அறிஞர்களை, சிந்தனையாளர்களை சமூகத்துக்கு கொடுத்திருக்கு. இன்னைக்கு அவதூறாக அந்த நாட்டின் மீது அது அடிப்படைவாத, அது அறிவில்லாதவங்க, பண்பாடு இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டத்தை அவங்க திணிக்க முயற்சி பண்றாங்க. அவற்றில் பெரும்பாலும் அவதூறான விஷயங்கள். இன்னைக்கு அதே ஒரு அடிப்படையில அந்த நாட்டின் மீது அநியாயமாக ஒரு யுத்தம் தொடுக்கப்பட்டிருக்கு. குழந்தை பிள்ளைங்க படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்து மேல குண்டு போட்டு 45 குழந்தை பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க. யாரு குண்டு போட்டானோ அவனுக்கு இந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாம இல்லை, தெரிஞ்சுதான் போடுறான். என்ன இடம்னு துல்லியமா தெரிஞ்சுக்கிறதுக்கான வசதிகள் இன்னைக்கு இருக்கா இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம கூகுள் மேப்ல போய் பார்த்தோம்னா நம்ம தெரு தெரியும். நம்ம வண்டி நிக்கிறது கூட நம்ம என்ன செய்யலாம், பார்க்க முடியும். நம்ம மேப்பு பாக்குறோம் இல்லையா, மேப்பு பாக்குறதுலயே என்ன செய்துக்க முடியும், நம்ம வண்டி நிக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம தெருவை ஜூம் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். இவ்வளவு வசதிகள் இருக்கிற காலத்துல குழந்தை பிள்ளைங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்து மேல குண்டு போடுறான் அப்படின்னா தெரியாம போடல, தெரிஞ்சுதான் போடுறான். அதுவும் ரமலான் மாசம்னு தெரிஞ்சுதான் பண்றான். இது முஸ்லிம்களுடைய புனித மாதம் என்று தெரிந்து வேண்டுமென்று. இது எல்லாமே இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனைகள் தான். இஸ்லாம் வளர்வதை சகித்துக் கொள்ள முடியாத, இஸ்லாம் வெற்றி பெற்றால் எங்க தங்களுடைய ஆதிக்கம் முடிஞ்சு போயிருமோ என்கிற ஒரு பயத்திலே இஸ்லாத்திற்கு எதிரான அப்பட்டமான காழ்ப்புணர்ச்சி. இல்லாட்டி ரம்ஜான் மாசம் எவனா செய்வானா? ரம்ஜான் மாசம் எவனா செய்வான்? சாதாரணமா ஒரு மனுஷத்தன்மை உள்ளவன் என்ன பண்ணுவான், முதல்ல அவங்க முடியட்டும் அப்படித்தானங்க நினைப்பான். அப்படி இல்லாம ரமலான் மாசத்தில் இப்படி ஒரு அநீதமான தாக்குதல் நடத்தப்பட்டு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை இப்ப அச்சத்திற்குரியதாக மாறி இருக்கிறது. பல நாடுகளிலும் மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி இது அநீதமானது. அல்லாஹ் இந்த யுத்தத்தை முடித்து நிறுத்த வேண்டும். அல்லாஹ் இதை நிறுத்தணும். யார இந்த அக்கிரமமான யுத்தத்துக்கு காரணமா இருக்காங்களோ அவங்கள அல்லாஹ் தன்னுடைய சக்தியை காட்டி நிறுத்தணும். இன்னைக்கு நம்ம வேற எதையும் யோசிக்க முடியல. எதிர்க்கிற ஆளுன்னு எவனும் பேச மாட்டேங்கிறான். சீனா பேச மாட்டேங்கிறான், ரஷ்யா பேச மாட்டேங்கிறான், ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான். யாரும் எதிர்க்க முடியாத ஒரு நிலையில நம்ம அல்லாஹ்வை மட்டும்தான் துணைக்கு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுதுக்கு பின்னாடி நம்ம அல்லாஹ்ட்ட கேட்போம், யா அல்லாஹ் உன்னுடைய உதவியை தவிர வேற எந்த உதவி இல்லை. அக்கிரமம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற இந்த நேரத்துல அவர்களை நீ தடுத்து நிறுத்து, உலகத்திற்கு நிம்மதியை கொடு என்று நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.